அப்ப முதல், அதனால தான் வசனத்துல தேவன் முதல் யாருக்கு கொடுக்கிறார்? நமக்கு. அடுத்து யாருக்கு சொல்லணும்? அடுத்து தான் பிள்ளைகளுக்கு. இப்ப வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் வசனம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. முதல் நாம் அன்பு செய்யணும், அவருடைய வார்த்தைகளை நாம் முதல் இருதயத்தில் வைக்கணும். அடுத்து உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. எப்பெல்லாம் போதிக்கணும் சொல்றாரு பாருங்க. நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும். வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போதும். அப்ப வீட்டுல நேரத்தை செலவு செய்யறல, சும்மா உட்கார்றல, அந்த டைம்ல என்ன பண்ணு? பிள்ளைகளுக்கு நீ ஏதாவது ஒண்ணு சொல்லு. வழியில் நடக்கிற போதும். அன்றைய காலகட்டத்தில் நடந்தாங்க. இன்னைக்கு வழியில எதுல வராங்க? கார்ல, அப்புறமா பைக்ல, எப்படியோ வராங்க. அப்போ வரும்போது நீ உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணு? நேரத்தை ஒதுக்கு. உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணு? சொல்லிக் கொடு. அடுத்து படுத்து கொள்ளுகிற போதும். தூங்குறதுக்கு முன்னாடி அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு ஜெபம் எப்படி பண்ணணும், வசனத்தை எப்படி அவங்க படிக்கணும், வசனத்தை எப்படி சொல்லணும், அப்படி சொல்லிக் கொடு. அடுத்து எழுந்திருக்கிற போதும், எந்திரிக்கும் போதும் அவைகளை குறித்து பேசு. அவைகளை குறித்து பேசு. இது யாருக்கு கொடுக்கிற கட்டளை? பெற்றோர்களுக்கு கொடுக்கிற கட்டளை.